இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. திருவண்ணாமலை நிலச்சரிவு சம்பவம் தொடர்பான கேள்விக்கு ஓ மை காட் என நடிகர் ரஜினிகாந்த் கொடுத்த ரியாக்ஷன் இணையத்தில் பேசுபொருளாகியுள்ளது. இது குறித்து விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். மேலும் தொடர் செய்திகளுக்கு இணைந்திருங்கள் தந்தி தொலைக்காட்சியுடன். கடந்த வாரம் ஃபேஞ்சல் புயல் எதிரொலியால் திருவண்ணாமலை அண்ணாமலையார் மலையில் ஏற்பட்ட நிலச்சரிவில் பாறை உருண்டு விழுந்து 7 பேர் சிக்கி துடிதுடிக்க உயிரிழந்த சம்பவம் தமிழகத்தையே சோகத்தில் மூழ்கடித்தது. 2 நாட்கள் போராடி பாறைகளையும் மண் குவியல்களையும் அகற்றி 7 பேரை சடலங்களாக மீட்ட பரபரப்பு சம்பவத்தின் சோகப் பிடியிலிருந்து மீளாமல் இருக்கிறது தமிழகம். இந்நிலையில் இச்சம்பவம் தொடர்பான கேள்விக்கு நடிகர் ரஜினிகாந்த் கொடுத்த ரியாக்ஷன் பேசுபொருளாகியுள்ளது. ஆனால் ரஜினிகாந்தின் இத்தகைய ரியாக்ஷன் முதல் முறையானதல்ல. திரையுலகில் சூப்பர் ஸ்டாராக அறியப்படும் ரஜினிகாந்தின் பொது வாழ்க்கையின் ஒவ்வொரு நகர்வுகளும் உற்று நோக்கப்படுகின்றன. அந்த வகையில் தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவம் குறித்து சர்ச்சை கருத்தை தெரிவித்திருந்தார். அரசு எந்திரம் தோற்றுவிட்டது என்றும் காவல்துறை வரம்பு மீறி தாக்குதல் நடத்தியுள்ளது என்றும் பின்னர் போராட்டத்தில் சமூக விரோத சக்திகள் நுழைந்து காவலர்களை தாக்கி மாவட்ட ஆட்சியரகத்தை சேதப்படுத்தியதோடு ஸ்டெர்லைட் ஊழியர்களின் குடியிருப்புக்கும் தீ வைத்துள்ளனர் என பேசியிருந்தார். அவரது பேச்சு சர்ச்சையை கிளப்ப இது தொடர்பாக நீதிபதி அருணா ஜெகதீசன் விசாரணை ஆணையம் சார்பில் விளக்கம் கேட்கப்பட்டது. இது மட்டுமின்றி உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் காலில் விழுந்தது, அயோத்தி ராமர் கோயில் திறப்பு விழாவில் பங்கேற்றது, அரசியல் ரீதியான விமர்சனங்களிலிருந்து அவர் தப்பியதில்லை. இதேபோல திருப்பதி லட்டு தொடர்பான சர்ச்சை குறித்த கேள்விக்கும் சாரி கூறி பதிலளிக்க மறுத்துவிட்டார். எண்ணிலடங்கா ரசிகர்களை கொண்டுள்ள ரஜினிகாந்த் அரசியலில் நேரடியாக இல்லை என்றாலும் செல்வாக்கு நிறைந்தவராக அறியப்படும் சூழலில் சமூக பிரச்சினைகள் தொடர்பான விவகாரங்களில் அவரது அணுகுமுறை அதிருப்தி அளிப்பதாக தெரிவிக்கின்றனர் விமர்சகர்கள். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.